அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுதல். இன்னைக்கு என்னோட பையனோட பிறந்தநாள். எல்லாரோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் அவனுக்கு தேவை. அதுக்கு குறிப்பாக உங்களோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுது. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சுயஜாதையும் பார்க்கறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல பலனை தர வகையில் இருக்கும். எல்லாமே பொது பலனுங்கிறது ஒரு ஜஸ்ட் கேஷுவலாக அன்னைக்கு நாளை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அந்த வருஷத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தான் இருக்குமே தவிர, உங்களோட சுய ஜாதகம் பொறுத்தே தான் உங்களோட ஜாதக அமைப்பு அமையும். இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 28/1/2025 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி திதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சதுர்தசி இருக்குது. அதுவும் இரவு 7:36 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அமாவாசை இருக்குது. இன்னைக்கு சித்தயோகம் காலையில் 8:58 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பிரபலரிஷ்ட யோகமும் இருக்குது. நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது. ஆனால் அமாவாசை இருக்கிறதுனால தனிய நாளாக இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:35க்கும் சூரியன் மறைவு மாலை 6:08க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. பகல் 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. இரவு 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 3:15லேருந்து 4:41 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 9:28 முதல் 10:55 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 12:21 முதல் 1:48 வரை இருக்குது. இன்றைக்கி சதுர்தசி திதியில் நல்ல ஒரு பல் சீரமைக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, கறி சாப்பிட்றது, பயணம் செய்கிறது, அதே மாதிரி வளர்பிறையில் மட்டும் நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு உகந்த திதி. உத்திராட நட்சத்திரத்தில் பொதுவாக நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய நாள் தான். ஆனால் இன்றைக்கி நாள் சரியில்லை, திதி சரியில்லாதனால சுப காரியங்களை செய்ய முடியாத ஒரு நாளாக தான் இருக்குது. இன்னைக்கு குழந்தைய தொட்டிலில் இடலாம், சில நல்ல விஷயங்கள் செய்யலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு தனம், ரிஷப ராசிக்கு முயற்சி, மிதுன ராசிக்கு சாந்தம், கடக ராசிக்கு அச்சம், சிம்ம ராசிக்கு விவேகம், துலாம் ராசி கன்னி ராசிக்கு உதவி, துலாம் ராசிக்கு நன்று, விருச்சிக ராசிக்கு கோபம், தனுசு ராசிக்கு முயற்சி, மகர ராசிக்கு உழைப்பு, கும்பராசிக்கு போட்டி, மீன ராசிக்கு பயணம். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லாபம் சுமாராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக கொஞ்சம் கொண்டு போங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். வீண் செலவுகளும் கொஞ்சம் வீட்டுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சிக்கனமாக இருந்தீங்கன்னா பண பிரச்சனை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட செயல்களில், காரியங்களில், வேலைகளை கொஞ்சம் நம்பிக்கையோடு செய்கிற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்டையும் மனநிலையும் பெருசாக பாதிப்பில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட திறமைகளை நீங்கள் செய்யக்கூடிய வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாகவே இருக்குது. தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமும் கலவையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறது நல்லதாகவே தான் இருக்குது. வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் உங்களுக்கு வேலை செய்கிற சூழ்நிலைகள் சாதகமாக தான் இருக்குது. மேலதிகாரிகளோட ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு நிறையவே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட இன்றைக்கி அன்பாகவும் புரிதலோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். சந்தோஷமான நாளாக தான் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பாதிப்பு பெருசாக இருக்காது. அமைதியாகவே நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரவும் இருக்குது, ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு பெரிய குறைபாடுலாம் எதுவும் இல்லை. பதட்டம் மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுத்திங்கன்னா நல்லதாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு
அ ஆரோக்கியமா தான் இருக்கு. கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஆ கவனமா இருக்க வேண்டியது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு காலையிலலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாலையிலிருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவான மனநிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும் தேவைப்பட வேண்டியதா இருக்கு. முடிஞ்சா உறுதியா இருங்க. நாள்ல கொஞ்சம் சவால்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். அத வெற்றி காண்றதுக்கு உங்ககிட்ட உறுதியும், நம்பிக்கையும் அவசியமா தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. அமைதியா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆ சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்க தான் செய்யும். இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாத்துலயும் நிதானமும், பொறுமையும் தேவை. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். மும்முரமா இருக்கிற மாதிரி இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு முறைக்கு 2 முறை வேலை செய்ற மாதிரி வச்சுக்காதீங்க. சிந்திச்சு செயல்பட்டு ஒரே நேரத்தில முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவுல நல்லிணக்கம் பராமரிக்க தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைதியான, சகஜமான அணுகுமுறை தேவை. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா, ஒதுங்கி போனீங்கன்னா நல்லதா அமையும். தேவையில்லாத பிரச்சனைகள கிளறாதீங்க. அது பெருசா பாதிப்பு ஏற்படுத்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில பணம் இருக்கும். இருந்தாலும் பண இழப்பு மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. தேவையில்லாத செலவுகள தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. கண்டிப்பா சேமிக்கலனாலும் பரவால்ல. விரயமோ, இழப்போ ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சளி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. வெந்நீர் எடுங்க, அ சுவாச பயிற்சி எடுங்க. 2ம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும். குளிர்ச்சியான உணவுகள தவிர்த்துருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ஆ மிதுன ராசி. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அ காலையிலலாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பகலுக்கு மேல தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் செலவுகள் ஆகுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவனமா இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. புதிய காரியங்கள செய்யாம இருக்கிறது நல்லது. பயணங்கள் செய்யும்போத கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் பதட்டமும், அவசரமும் படாம இருக்கிறது நல்லது. ஆ இன்னைக்கு செய்யக்கூடிய அன்றாட செயல்கள்ல கூட பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். சிந்திச்சு, பொறுமையா, திட்டமிட்டு உங்களோட செயல்கள செய்றது நல்லது. எந்த ஒரு பின்விளைவுகளும் சாதகமா இருக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம். சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கு. மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் வருத்தப்படாம நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டத்தினால வேலைகள்ல தவறுகளும் இல்லன்னா, ஆ கவனக்குறைவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைகள கரெக்ட்டா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. இல்லன்னா தேவையில்லாத பேர் கெட்டு போற மாதிரி நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்து பேசுங்க. வார்த்தைகள்ல ரொம்ப நிதானம் தேவ. அவசரப்பட்டு எதுவும் வார்த்தை விட்டீங்கன்னா, அது பெரிய போராட்டத்துக்குள்ளாகுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சின்ன சின்ன நல்லதும் இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொணக்கூட அமைதி, பொறுமையும் தேவை. இன்னைக்கு பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனாலும் செலவுகள் கட்டுக்கடங்காம இருக்கு. வீண் விரயங்கள், வீண் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பமும் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. தூக்கம் இல்லாதது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதிக நேரம் ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில சந்தோஷம் நிறையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உறவினர்கள் வருகை நல்லாவே இருக்கு. அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவு வந்து வியாபாரத்தில நல்ல முன்னேற்றத்த குடுக்கும். பசங்களால சுப செய்திகள் கிடைக்கும். இன்னைக்கு புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும், நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்களும் தெரியிற மாதிரி இருக்கு. பல விஷயங்கள்ல நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல முன்னேற்றமான பலன்கள் இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட புத்துணர்ச்சியும், உறுதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ உங்களோட தெளிவான மனநிலை காரணமா இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி செய்யக்கூடிய செயல்கள்ல நல்ல ஒரு பின்விளைவுகளும் சாதகமா தான் இருக்கு.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு திறமையா உங்களோட வேலைகள செய்ற மாதிரி இருக்கு. வேலைகள கரெக்ட்டா திட்டமிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள உற்சாகமா செய்றனால, நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட உங்களோட செயல்பாடு, திறமை, திறன் எல்லாமே வெளிக்காட்டுற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட உற்சாகமா, சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இனிமையான தருணங்கள் நெறையவே இருக்கு. துணையோட இன்னைக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒண்ணா வெளியில போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கையிலேயே போதுமான பணம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ அது உங்களுக்கு சேமிக்கவும் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதிகமா சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. செலவுகள கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத அ செலவுகள் இல்ல. எல்லாமே தேவையான செலவுகள் தான். சந்தோஷமா நாள கொண்டு போங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும், சந்தோஷமும் ஆரோக்கியத்த சிறப்பாவே இருக்கும். கவலை இல்லாத ஒரு நாளா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு வந்து கலவையான பலன்கள். கொஞ்சம் பொறுப்பும் இருக்கு, கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கு. தேவையில்லாத வீட்ல வந்து வாக்குவாதமோ, விவாதமோ இல்லாம பார்த்துக்குங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நாள் கொஞ்சம் துடிப்பா இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலனை தரும். பயணங்கள் செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு மாற்றமும், அமைதியும் ஏற்படுற மாதிரி இருக்கு. நண்பர்கள் உதவி வந்து வியாபாரத்துல இருக்கிற பிரச்சனைகள குறைக்க உதவியா இருக்கும். பூர்வீக சொத்துக்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த கடன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கடனும் பொறுத்தளவுக்கும் கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பொறுப்பும், பொறுமையும் இன்னைக்கு அவசியமும், நிதானமும் தேவைப்படுது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கொஞ்சம் வேலை பளு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் வேலைகள குறித்த நேரத்தில முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. சில தடைகள், தாமதங்கள சந்திச்சு தான் உங்களோட வேலைகள இருக்கு. தவறுகள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்கங்க. சின்ன சின்ன அ வார்த்தைகளால கவனமா இருக்கிறது, கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, நாள் அமைதியா போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பழைய குடும்ப பிரச்சனைய கிளறாம பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத புரிதல் எதுவும் குழப்பிக்காம இருக்கிறது நல்லது. உங்களோட சிக்கல்கள தீர்க்க தொணக்கூட மனசு விட்டு பேசுறது அவசியமா இருக்கும். உறவுல புரிதல அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வரவுகள் இருக்கு. ஆனாலும் தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால குழப்பங்கள் நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பமும், பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. பதட்டம் அதிகமாகாம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில அ எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தேவையில்லாத புதிய முயற்சிகள்ல ஆ சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது. நண்பர்கள் வந்து இன்னைக்கு பொருளாதார பிரச்சனைக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். அ இன்னைக்கு கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருக்கு. இருந்தாலும் சில சௌகரியங்கள விட்டுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல விழிப்புணர்வோட செய்றது சாதகமா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யுது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதுன்னா, அமைதியா விட்டு குடுத்து போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா, நல்லதா இருக்கும். ஆ இன்னைக்கு அ அமைதியும், பொறுமையும், நிதானமும் தொணக்கூட பேசும்போது அவசியமா தேவ. மனச அமைதியா ஒருநிலைப்படுத்தி நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை செய்யும்போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால ஆ கொஞ்சம் விழிப்போட கவனமா நீங்க உங்களோட வேலைகள செய்றது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்களோட வேலைகள நீங்களே கவனமா செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு செலவுகள் இன்னைக்கு அதிகமா தான் இருக்கு. அதனால கவலை ஏற்படுற மாதிரி இருக்கு. பணத்த விவேகமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். அப்பதான் வந்து இன்னைக்கு நாள வந்து சிறப்பா சமாளிக்க முடியும். ம்.
இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டமும், குழப்பமும், கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வு எடுக்கிறது, தியானம் செய்றது உங்களுக்கு நல்லதா இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது இன்னைக்கு நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு வந்து உங்களோட திறமைகள வெளிப்படுத்தக்கூடிய உற்சாகமான நாளா தான் இருக்கு. இன்னைக்கு பொறுமையா நாள பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாம கொண்டு போறது நல்லது. அ வேலையிலயும் நல்ல ஒரு அ முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. குடும்பத்தோட வெளியூர் பயணங்கள் போக வாய்ப்பு இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நாள்ல பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி லாபகரமான பலனும் இன்னைக்கு நாள்ல பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆடம்பர பொருட்கள் வாங்குற ம் அ வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதே மாதிரி சில விஷயங்கள்ல கொஞ்சம் பசங்க வழியில நல்லதும் நடக்கிற மாதிரி இருக்கு. ரெட்டிப்பான சந்தோஷம் இன்னைக்கு நிறையவே இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் அபாரமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பணிக்கு மேலதிகாரிகளோட அ ஆதரவும், பாராட்டும் கிடைக்கணும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாரி தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களோட வேலைகள திறம்பட செஞ்சு பேரும், பாராட்டும் பெறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, வீட்ல நடக்க இருக்கிற சுப காரியங்கள பத்தி மனசு விட்டு பேசி, சந்தோஷமா இன்னைக்கு நாள கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. ம இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. அதிக நேரங்கள் சந்தோஷமா கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. ப செலவுகளும் பயனுள்ள செலவுகளா இருக்கிறனால, திருப்தியா ஜாலியா இன்னைக்கு நாள பணத்தோட செலவு பண்ணக்கூடிய நாளா இருக்கு. சேமிப்புக்கும் முக்கியத்துவம் குடுக்கறது இன்னைக்கு நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சிறந்த ஆரோக்கியம் இருக்கு. ஆ அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசா அலட்டிக்காம ஜாலியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பணவரவு சுமாரா தான் இருக்கு. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் வரும். இன்னைக்கு வந்து புதிய முயற்சிகள சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, அனுகூலமான பலன் கிடைக்கும். வேலையிலயும் சரி, கொஞ்சம் வேலை பளு குறைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளுக்கு இன்னைக்கு சாதகமான நாளா தான் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு மன உறுதி இருக்கிற மாதிரி இருக்கு. அது மூலியமா உங்களோட விருப்பங்கள பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆ இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலமான, சாதகமான பலன் அமையும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கிற மாதிரி இருக்கு. குறித்த நேரத்துல வேலைகள முடிக்கிறதுக்கு சாத்தியமா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய செயல்பாடு திட்டமிட்ட முறையான பிரையாரிட்டைஸ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள், வேலைகள குறித்த நேரத்துல முடிக்கிற மாதிரியும், திரு திருப்தியான மனநிலையோட இன்னைக்கு நாள் போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல புரிதல பராமரிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. துணையோட விருப்பப்படி இன்னைக்கு நடந்துக்கிட்டு, நாள் முழுக்க சந்தோஷமா கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. மனசுக்குண்டான வகையில திருப்தியான நாளா, துணையோட இன்னைக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற நாளா அமையும். பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு பண வரவு அதிகமா தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. அது செலவுகளுங்கிறனால மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் அமையும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமா ஆரோக்கியத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு நெகட்டிவா இல்ல. நாள ஜாலியா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கலவையான நாளா தான் இருக்கும். கொஞ்சம் தெளிவும் இருக்கும். கொஞ்சம் பொறுப்புகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ ஒரு சில விஷயங்கள்ல நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல மகிழ்ச்சியா செய்ற மாதிரி இருக்கு. பசங்களோட விருப்பங்கள நிறைவேத்தணும். ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வரவுகள் இருந்தாலும் செலவுகள் அதிகமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குற மாதிரி பாருங்க. தேவையில்லாத வீண் விரயங்கள தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு மனச பதட்டமா இல்லாம அமைதியா வச்சுக்கிறது நல்லது. பாட்டு கேட்டீங்கன்னா ஆறுதல் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது வார்த்தைகள்ல கவனம்.
கூட இருக்கிறவங்க, கூட வேலை செய்றவங்க, வீட்ல இருக்கிறவங்க, இன்னைக்கு அவங்கள வந்து எல்லாரையும் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. தொழில் விஷயமா வெளியூர் பயணம் போற வாய்ப்பு இருக்கு. அதனால அலைச்சலும் இருக்கு. நல்ல பலனும் கிடைக்கிற மாரி தான் இருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல செலவுகள் இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்கு. தவறுகள் ஏற்படாம உங்களோட வேலைகள செய்றது நல்லது. திட்டமிட்டு முடிஞ்ச அளவுக்கு பிரையாரிடைஸ் பண்ணி உங்களோட ஆ வேலைகள சரியா செய்றது நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒ நல்ல ஒரு முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுங்க. நட்பா பழகுங்க. சில கருத்துக்கள புரியிற மாதிரி எடுத்து சொல்லி 2 பேரும் கருத்து பரிமாற்றம் பண்ணீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போகும். தேவையில்லாத வாக்குவாதம் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் இருக்கு, வரவு இருக்கும். ஆனாலும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கூடுதல் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல, விரயம் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிரார்த்தனை இல்லன்னா தியானம் செஞ்சீங்கன்னா, ஆரோக்கியமா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் அமைதியா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கலவையான நாளா இருக்கு. வரவும் இருக்கும். செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஈஸியா செய்யக்கூடிய வேலைகள கூட தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க உங்களோட செயல்கள், காரியங்கள்ல நெறைய தடைகள் இருக்கும். இருந்தாலும் மனச உறுதியாவும், சளைக்காம உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, விட்டு குடுக்காம வேலைகள செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை செய்ற இடத்துல சின்ன சின்ன கெடுபிடிகள் இருக்கத்தான் செய்யும். கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு அதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க அமைதியாவும், சிந்திச்சு செயல்பட வேண்டியதும் அவசியமா இருக்கு. தன்னம்பிக்கையும், உறுதியும் இன்னைக்கு உங்களுக்கு அவசியமா தேவைப்படும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு நெகட்டிவும் இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட நெகட்டிவ் எண்ணங்கள குறைக்க வேண்டியது அவசியம். இல்லன்னா வேலை செய்யறதுக்கு தடையா இருக்கிற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் உங்களுக்கு இருக்கு. மேலதிகாரிகள் கிட்ட கெடுபிடிகள் இருக்கிற மாரி தான் இருக்கும். கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு தவறுகள் எதுவும் இல்லாம பார்த்து பொறுமையா செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பேசும்போது வார்த்தைகள்ல கவனம். ஏன்னா பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறனால, தேவையில்லாத வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். தவறான புரிதல் இல்லாம மனசுல இருக்கிறத அமைதியா பேசி தீர்க்கிறது நல்லது. நட்பான அணுகுமுறை அவசியமா தேவைப்படுது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு செலவும் இருக்கிற மாரி தான் இருக்கு. சேமிப்ப உயர்த்த முடியாது. ஆனாலும் செலவுகள கட்டுப்படுத்த முடியும். அத மட்டும் செஞ்சீங்கன்னா, தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா, சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன் வாங்காம நாள கொண்டு போக முடியும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட வந்து ஒரு இன்செக்யூர்ட் பய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வு, நரம்பு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அமைதியா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளா தான் இருக்கு. அர்த்தமுள்ள நாளா கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இருக்கு. உறவினர்கள் வழியாக நல்ல செய்தியாக வரும். இன்னைக்கு வந்து உங்களோட கடின உழைப்பும், கடின முயற்சியும் இருந்தா மட்டுமே வெற்றி கிடைக்கும். மு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாவும், நட்பான அணுகுமுறையோடும் இன்னைக்கு நாள கொண்டு போறது அவசியம். ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு நல்லதா இருக்கு. கூட பொறந்தவங்களோட ஒற்றுமையா இருக்க வேண்டியது அவசியம். விட்டு குடுத்து போங்க. அனுசரிச்சு போங்க. அதே மாதிரி எதிரி கூட கூட அமைதியா அனுசரிச்சு விட்டு குடுத்து போனீங்கன்னா, நண்பரா மாற வாய்ப்பு இருக்கு. தொழில் விஷயமா சில கருவிகள் வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் நல்ல பலனை தர மாரி தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கலவையான பலன்கள், வேலை பளுவும் அதிகம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்றது நல்லது. வீட்ல இருக்கிற குழப்பத்தையும், பிரச்சனையும் வேலையில யோசிக்காதீங்க. வீண் விரயங்கள், செலவுகள் ஆகுற மாரி தான் இருக்கு. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கடுமையான போக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. தொணைக்கிட்ட மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது அவசியம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். இல்லன்னா தேவையில்லாத வாக்குவாதமும், விவாதமும் ஏற்படும். மன உளைச்சல் அதிகமாகாம பார்த்துக்கிறது நல்லது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியா இருக்கும். செலவுகள் அதிகமா இருக்கு. வீண் விரயங்கள் ஆகுற வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பொறுமையா, நிதானமா இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கன்னா, சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. கால் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாட்டு கேட்கறது, ஓய்வு எடுக்கிறது இன்னைக்கு அவசியமா இருந்ததுன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையும், நிதானமும் அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசி கும்பராசி, மீன ராசி. இன்னைக்கு வந்து அ சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். சில சாதகமும் இருக்கு, சின்ன சின்ன பிரச்சனைகள்லயும் இருக்கு. கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. வீட்டுக்குள்ள பசங்களோட இருந்த மனஸ்தாபங்கள் குறையிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். பயணங்களால புதிய தொடர்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வாய்ப்பு வந்து நிறையவே உங்களுக்கு தேடி வர இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். உங்ககிட்ட ஆ எந்த செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி நாள கொண்டு போறது நல்லது. பெற்றோரோட ஆதரவு இருக்கு. குடும்பத்துல பெண்கள் இன்னைக்கு சிக்கனமா செயல்படுற மாதிரி இருக்கும். பொருளாதாரம் சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. பொன்பொருள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை செய்ற இடத்துல நன்மையான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு கடின உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா நாள கொண்டு போக முயற்சி செய்யுங்க. பதட்டத்த இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு ஆ சேமிக்கிறதும் அதாவது திட்டமிட்ட செயல்பாடு இன்னைக்கு உங்களுக்கு அவசியமா தேவைப்படுது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பயணங்கள் செய்யும்போது தொணக்கூட மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஆ நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் பழக்கம் மகிழ்ச்சிகரமா இருக்கு. வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கு. கட்டுக்குள்ள இருக்கிறதுனால சேமிப்புக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறதுனால ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. தெளிவான மனநிலையோட இன்னைக்கு நாள கொண்டு போங்க. இனிமையாவே இன்னைக்கு நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஜாலியா நாள குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீடியோஸ பார்க்கறதுக்கு தொடர்ச்சியான வர வீடியோஸ பார்க்கவும் முடியும். அடுத்து பிப்ரவரி மாத பலன்கள் முழுசா முடிஞ்சிடுச்சு. அடுத்து அப்லோட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கூடிய விரைவில இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு எதிர்பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் சுயஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கைய முடிவெடுங்க. பொது பலனுங்கிறது தற்காலிகமா பொதுவான பலன் தான். ஒரே ராசிக்கு ஆ பல விதமான பலன்கள் நடக்கு. சில விஷயங்கள யோசிச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. பொது பலன் மட்டுமே பலன் கிடையாது. சுய ஜாதகத்தோட கோச்சாரம், தசாபுக்தி 3ம் கலந்து தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.